நேர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது. அந்த சூழலிலும் அதற்கு அப்புறமும் அதிமுக தொடர்ந்து சொல்லி வந்த விஷயம், இந்த தேர்தலையும் வரக்கூடிய தேர்தலையும் 29 வரைக்கும் கூட பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு கசப்பான நிலையை எடுத்து வந்தார்கள். இந்த நிலையில இந்த பிரிவுக்கு பிறகு அதிமுகவுடைய மூத்த தலைவர், முக்கிய தலைவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று பாராட்டியிருக்கிறார், வானளாவ பாராட்டியிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் பாராட்டுகிறார் என்றால் அவர் சம்பந்தமா நடக்கக்கூடிய சர்ச்சைகள், பேச்சுகள்லாம் நமக்கு தெரியும். அது திரு எடப்பாடி அவர்கள்ட்ட, திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கப்படும் பொழுது, அதிமுக பொதுச் செயலாளரும் கூட அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்பொழுது திமுக மட்டுமே எங்களுடைய எதிரி அப்படின்னு வலியுறுத்தி சொல்றார். இதிலெல்லாம் ஒரு பிஜேபி ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒரு கடந்த 2 வாரங்களாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்கள், சிக்னல்ஸ், இதன் மூலமா அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வருதோ அப்படிங்கிற கேள்வி எழுது. கடந்த சில மாதங்களா அதிகம் யூகிக்கப்பட்ட, பேசப்பட்ட விஷயம் தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. இது நடந்தால் அதுக்கான வாய்ப்புகள் குறையும் எனில் எதற்கான சாத்தியம் அதிகம்? இன்னும் அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறதா? இந்த பப்ளிக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முக்கியமா விடைகிடக்க வேண்டிய விஷயம், இந்த அப்போசிஷன் யூனிட்டி சார்ந்து எப்படி அணிகள் உருவாகுது அப்படிங்கிறத சார்ந்து அதிமுக, தாவேகா, பாஜக இந்த 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிமுக, பாஜக, தாவேகா மாறுகிறதா கூட்டணி கணக்கு? விரிவாக விவாதிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி அவர்கள் மீது பேரன்பு கொண்ட திரு பழனிசாமி, இந்த பழனிசாமின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி இல்லை, திரு கே.சி. பழனிசாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திரு விஜய் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய, அவர் மீது பேரன்பை கொட்டக்கூடிய திரு முஸ்தபா அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு செங்கோட்டையினுடைய திடீர் ஆதரவாளர் திரு எம். குமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவர் மறுக்கலை பார்த்தீங்களா? திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறார். அவர் திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேரன்பு கொண்டவர். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு செங்கோட்டையன் போகிற பாதையெல்லாம் சரியில்லைல்ல சார்? நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல செங்கோட்டையனை ஆதரிச்சு பேசுகிறவருன்னு பெயர் வச்சுட்டீங்க. சரியாக தான் யோசிச்சு. இல்லை இல்லை, அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். காப்பாற்றணும் அதிமுகவை. அதிமுகவை காப்பாற்றணும்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரிவுகளோட இவரும் அது மற்றவங்கள போலலாம் அதிகமாக பேச மாட்டார், லூஸ் டாக்லாம் பண்ண மாட்டார், எதை பேசினாலும் ரத்ன சுருக்கமாக பேசக்கூடியவர். அவர் நான் என்ன பேசினேன், இவரை விமர்சிக்கிறதுக்கு நான் விமர்சிக்கிற அளவுக்கு நான் என்ன தான் பேசினேன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. பிரதமரை பாராட்டினதுங்கிறது உண்மையை சொல்லியிருக்கார். பிரதமரை யாராவது இல்லை அவர் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அவர் ஒன்றுமே பண்ணலை. ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி இல்லாத வேற கட்சி தலைவர்களை பாராட்டினா என்ன செய்வாங்க தெரியுமா? கட்சி விட்டு நீக்குவாங்க. அதுதான் கட்சி கட்டுப்பாடு இல்லையா? இப்போ கட்சி ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்க, ஒரு ஆர்கனைசிங்காக இல்லையே கட்சி. இப்போ தான் கட்சியில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இப்படி தனித்தனியாக பாக்ஸாலாம் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரன் பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். அவரை உட்கார வச்ச சசிகலா அம்மையாரை யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸை தூக்கி துறை போட்டாச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார், நிர்மூலம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் இப்போ ஆபத்து வந்திருக்கிறது. உதயகுமார், இவர் செல்லூர் ராஜு, அவங்க பேச்சுகளும் வேறு மாதிரி இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உருவாக காத்திருக்கிறது என்பது என்னுடைய எதிர்காலம். நல்ல எதிர்காலம் அதிமுக திரும்ப. இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கா? அவரோட செயல்பாட்டுக்கெல்லாம் பின்னாடி திட்டம் இருக்கா இல்லையா? நிகழ்வு அப்படி இருக்கிறது. நிகழ்வு அந்த கட்சியை தன்னை வளர்த்துக் கொள்வது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? செங்கோட்டையன் ஒன்றும் நினைக்கல. செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியெல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேரணும். ஒன்றா இருக்கணும்னு தனியாக நின்றுட்டு இருந்தா? இல்லை, ஒன்றா இருக்கணும்னு அவர் ஒன்றா இருக்கணும்னா எல்லாரோடையும் சேர்ந்து புழங்கணும். அவர் தனியாக செயல்படுறாரு. எம்எல்ஏக்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் தனியாக போறாரு. அது எப்படி உங்களுக்கு இப்போதைக்கு அப்படி தெரியுது? ஓஹோ, இப்போதைக்கு அப்படி தெரியுது. காட்சி பிழையோ? அது கண்டிப்பாக அதோடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும். கேசிபி அவர்கள் பேசும்போது அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அங்கே பிளவு நடக்க போகிறது உறுதி. என்னது பிளவு நடக்க போகிறது உறுதி? இது உங்க ஆசையா, விருப்பமா, ஆர்வமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
ஒருங்கிணைப்பை புறக்கணித்தால் அரசியல் சட்ட 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஆஃபீஸ் பேரண்ட்ஸு அவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் முடிவு பண்ணி கட்சியை காப்பாற்றணும், கட்சியை திரும்பியும் சைன் பண்ணணும். இது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி. இந்த கட்சி இப்படி ஒரு 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 எந்த காரணமும் இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம்னு சொல்றீங்க. பிளவுன்னா எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருஷம் வரைக்கும் ஒத்து வரல, இனிமையும் ஒத்து வரலன்னா என்ன ஆகும்? என்ன முடிவு எடுக்கணும்? அப்போ அவரை நீக்கிட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. யார் தேர்ந்தெடுப்பாங்க? இப்ப செங்கோட்டையன் அதிருப்தியில இருக்காரா இல்லையா அவர் இன்னும் தெளிவா கிளாரிஃபை பண்ணும். அவரை தவிர வேற யாருக்கும் வேற மாற்றுக்கிறது கூட இல்லையா? அவர் கோயம்புத்தூரில் நடந்த அந்த விவசாய பேரணியில எம்ஜிஆர் சார் அவருக்கு மட்டும் தானே சார் இருந்த அதிருப்தி, மத்த யாருக்குமே இல்லையா சார்? இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு எப்படி இல்லன்னு எல்லா விவாதங்கள்லயும் அதோட வாரம் 2 நாளாவது 3 நாளாவது இந்த விவாதத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வாரம் நம்ம சென்னையில் உள்ள எல்லா சேனல்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போது அப்படியானா என்ன இருக்குன்னா அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறை எடுக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். நான் அதை தப்பாக சொல்லலை. நீங்கள் விவாதம் எடுக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சி 35-40 வருஷம் அந்த நாட்டில் பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கட்சி, அதுக்கு என்ன எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களை அறியாமலே மீடியாக்கள் தன் மனதுக்குள்ளே ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாரையும் வேண்டாம் இப்போ அவரையும் இவர் நீக்காமல் வச்சுருக்காரு. இவர் நீக்கின அன்றைக்கி அது தெரியும். நீக்கினார்னா விஷயம் வெளியே வந்துடும், நீங்கள் கேட்குறதெல்லாம் வந்துடும். ஏதோ பிரச்சனை முழுது பிளவுகளெல்லாம் பேசுகிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை திரு கேசிபி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பலகீனமான தோல்வி அடைந்தது. அதாவது தோற்பது இயற்கை, ஆனால் இவ்வளவு பெரிய தோல்வி என்பது அதிமுக வரலாற்றில் இல்லாதது. அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே. அந்த தேர்தலுக்கு பின்னாடி நான் ஒருங்கிணைப்பு கட்சினா எல்லாரும் சேர்ந்த கட்சி, எல்லாரும் சேர்ந்து இல்லை. அந்த தேர்தலில் பொதுச் செயலாளராக அவருடைய தனி தலைமையில், அதாவது கூட்டு தலைமை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக கொண்டு முழுமையான தேர்தல் வியூகம் அவரால் வகுக்கப்பட்டு மகா கூட்டணி அமைப்பேன்னு அவர் தான் குமாரபாளையத்து கூட்டத்தில் பேசினார். இல்லை இப்பயும் பேசுகிறாரு, பட் பிளவுங்கிறதுக்கெல்லாம் அதான் வர்றேன். ஏன் இதனுடைய உள் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த முயற்சிகளை எடுத்தோம். அதற்கு அவர் கொடுத்த பட்டம் தெருவில் போகிறவங்கன்னு சொன்னார். திரு செங்கோட்டையன் தலைமையில் 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கிறாரு. ஆனால் பத்திரிகையாளர்கிட்ட செங்கோட்டையன் இல்லை நாங்கள் பேசுகிறது உண்மை என்று சொல்கிறார். அதிலிருந்து தான் இந்த விரிசல் ஏற்படுது. இன்னொன்று, இதைத்தான் நான் 2018 நான் சொன்னேன், அதிமுகவுடைய விதிகளை திருத்தாதீர்கள். அதாவது ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களால் தலைமைன்னு வச்சாங்க? மத்தியில் ஆளுகிறவர்களோ மாநிலத்தை ஆளுகிறவர்களோ சாதிய பலம் கொண்டவர்களோ பணபலம் கொண்டவர்களோ அதிமுகவை கைப்பற்றி விடுவார்கள். அதுக்கான முயற்சி இருக்கா? தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும், அவர் தலைமையில் இந்த இயக்கம் வழிநடத்தப்படணுங்கிறது தான் விதி. அதனால தான் நான் அதை மாத்தாதீங்கன்னு சொன்னேன். இல்லை இது ஒரு பிஜேபி ஆங்கிள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் நான் வர்றேன். தேர்தல் ஆணைய ஆங்கிள் இருக்குன்னு சொல்றேன். இதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதை எடப்பாடி பழனிசாமி அப்பீல் பண்ணல, ஏற்றுக்கொண்டார். அவரும் தேர்தல் ஆணையத்தில் பதில் தான் கொடுத்திருக்கிறார். பேரா 15 என்னன்னா, ஒரு புது குழு, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, கட்சி எங்களுக்கு சொந்தம், சின்னம் எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கக்கூடிய உரிமையை சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டார். அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிற பொழுது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார். தனிமைப்படுத்தப்பட்டு எடப்பாடி எப்படி சசிகலாவை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கிற எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை. உங்க ஆசையா? ஏன் ஆசையெல்லாம் கிடையாது. நான் ஜட்ஜ் என்ன சென்னை நீதிமன்றம் கேசி பழனிசாமி ஆசைப்படுறாருப்பா, ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க, பிளவுங்கிறாரு, நீங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. அந்த ஆர்டர் என்ன சொல்லுது? பேரா 15 படி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லுது. இது ஒன்று.
அப்ப இதற்கு தீர்வுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படணும்னோ அது என்னுடைய ஆசை இல்லை. இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட வேண்டும் என்றால் நாளையே கூட திரு எடப்பாடி பழனிசாமி கடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம். இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற விஷயம் சார். இப்போ இதுல வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், திரு செங்கோட்டையன் பிரதமர் மோடியை பாராட்டுறார். இப்போ சமீபத்தில் அதிமுக இப்படி பிஜேபி தலைவரை நாட்டுடைய பிரதமரை பாராட்டி நம்ம கேட்டதில்லை. அவர் ஒரு இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். இன்னொன்று, அவர் பற்றிய கேள்வி வரும்போதும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் எங்களுக்கு திமுக தவிர யாரும் எதிரி இல்லை அப்படின்னு குறிப்பான ஒரு விஷயம் உணர்த்துறார். இதுலலாம் ஒரு பிஜேபி ஆங்கிள் இருக்கா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஏதோ வகையில அதிமுக நெருங்கிட்டு இல்ல. அதாவது இந்த இயக்கம் வலுவாக இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில இந்த கட்சி வலிமையாக வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கும் என்கிற நிலை இல்லை. அதற்கு கட்சி ஒன்றுபடுத்தணும். எடப்பாடி பழனிசாமி அதை செய்யல. அப்ப அடுத்து இருக்கிற ஆப்ஷன் 2. ஒன்று பாஜகவோடு கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி, இல்ல விஜயோட கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி விரும்புவது விஜயோட கூட்டணி. அது நண்பர் தான் சொல்லணும். விஜயோட கூட்டணின்னா அவர் 2.5 வருஷம் மாறி மாறி ஆட்சி, துணை முதலமைச்சர், நிறைய பாதிக்கு பாதி சீட்டுங்கிறாங்க, 60 சீட்டு 50 சீட்டு, இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இந்த இயக்கம் சிதைக்கப்படும். 2 ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்டிஏக்கு போனாலும், என்டிஏ ஆப்ஷன்ல போனாலும் நிச்சயமா இந்த ஒரு தேர்தலில் இப்போ எப்படி ஒரு சிண்டேவை மகாராஷ்டிராவில் உருவாக்குனாங்க, அதுபோல இப்போ வருகிற தேர்தலுக்கு ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவில் ஒரு பொம்மையை உருவாக்கி விட்டு அடுத்து பாஜக ஆட்சி என்பதை நோக்கி அவர்கள் நகர. என்ன இம்ப்ளை பண்றீங்க? இல்ல உள்ளர்த்தம் நீங்க சொல்றதுல யார் யார் குறிப்பிடுறீங்களா? இல்ல, நான் தனிப்பட்ட யாரையும் குறிப்பிடல. பாஜகவை பொறுத்தவரை என்ன, இதுக்கோ குமார் சார் சிரிக்கிறாரு. இல்ல, அதாவது என்ன வாய்ப்புகள் இருக்கு என்பதை சொல்றேன். அப்ப இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தவிர்க்கிறார். அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே ஒழிய அதிமுக வலிமையாக இருக்கணும், வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கணும். அவர் 2 ஆப்ஷன் ஓப்பனா தானே சார் வச்சிருக்காரு. நீங்க திமுக தான் எதிர்ப்பு சக்தி, திமுகவை எதிர்க்கிறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கலாம். அதுதானே ஒரு இன்னைக்கு நிலைமையில உசிதமான யுக்தியா இருக்க முடியும். இருக்கே, அவர் வந்து யுத்தத்தை தள்ளி போடுறார். யுத்தம் யாரோட? யுத்தம் வந்து உள்கட்சி யுத்தத்தை தள்ளி போடுகிறார். அப்ப அவர் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறது சரி, ஆனா ஒன்றுபட்ட அதிமுகவை நான் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது சரின்னா அவர் வந்து அது திட்டவட்டமா மறுத்து வந்தவர் இன்னைக்கு அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருக்காரோ? ஏன் பண்ணிருக்காரு? என்ன நடந்தது வயசோ? அப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? பொதுக்குழு முடிவெடுத்தது, செயற்குழு முடிவெடுத்தது, தலைமை கழக நிர்வாகிகள் முடிவெடுத்தாங்க. இது நான் எடுத்த முடிவு இல்லை, இதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்ப அதிமுக தொண்டர்கள் நீங்க ஒரு நேத்து கூட எங்கிட்ட இருந்து ஒரு பஞ்சாயத்து செயலாளர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அண்ணா, எங்க பஞ்சாயத்துல 2000 ஓட்டு இருக்கு, நம்ம 3-4 பிளவுகளாக நிக்கிற பொழுது திமுக ஜெயிச்சிருது, நாங்கெல்லாம் வேற எந்த பதவிக்கும் ஆசைப்படல, ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னா கூட கட்சி ஒன்றுபடணும்னே, இல்லைன்னா திமுக ஜெயிச்சிரும். இதேதான் மாநில தேர்தல் வரைக்கும், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படாத பொழுது இவ்வளவு சிக்கல்கள். பிஜேபி கூட்டணினா அதோட இலவச இணைப்பா இல்ல அதோட கண்டிஷனா வந்து இணைப்பு சேர்ந்து வந்துருமோ? இல்ல, நான் சொல்றது இணைப்பு இல்லாததுனால மற்றவர்கள் தயவை நாடுகிற நிலைக்கு அதிமுக தமிழ்நாட்டு அரசியல். திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாச, அன்பு வணக்கம். உங்களுடைய பார்வை என்ன? இப்ப இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபியோடைய நெருக்கங்கிறது கூட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் திமுக தான் இங்க எதிரின்னு அவர் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். அதோடைய சப்டெக்ஸ்டா பிஜேபி கூட்டணிக்கும் அதுவும் பரிசீலிக்கப்படுதுன்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் திரு செங்கோட்டையன் வெளிப்படையாகவே பிஜேபி தலைமையை நரேந்திர மோடியை பாராட்டி பேசுறார். இதுலலாம் என்ன உள்ளரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தந்தி தொலைக்காட்சிக்கும் ஆயுத எழுத்து அவைக்கும் பணிவான வணக்கம். அதாவது சார், அதாவது அதிமுக அதற்கு முன்னாடி அன்னை கேசிபி சொன்னாங்க பாருங்க, இது உட்கட்சி மகா யுத்தம். அதாவது மிகப்பெரிய ஒரு கனவும் கற்பனையும் அண்ணனுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எங்க நடக்குது, எந்த கட்சியில மகா யுத்தம் உட்கட்சி யுத்தம் நடக்கிறதா இவங்க சொல்றாங்கன்னு புரியல. திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவதற்கான ஒரு ஒற்றை நோக்கத்தோடு அதிமுக இன்றைக்கு அடி எடுத்து வைக்கிறது. எல்லா நிகழ்வுகள்லையும் அதிமுக
இன்றைக்கு ஒரு வலுவான கட்சியாக, திமுகவை எதிர்க்கின்ற வலுவான கட்சியாக இன்றைக்கு அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப ஒரு மைய புள்ளி, எந்தெந்த கட்சிகள் திமுக அரசை, ஆளுகின்ற அரசை எதிர்க்கிறதோ அந்தந்த கட்சிகளோடு ஒரு கூட்டணி, அதுதான் எல்லாத்தையும் சேர்க்கிற ஒரு மைய புள்ளி. அதை நோக்கித்தான் அதிமுக தன்னுடைய கூட்டணி கணக்கை தொடங்கி இருக்குது. அப்ப காலம் இருக்குது. அந்த காலங்களுக்குள் திமுகவை எதிர்க்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இருக்கிற கட்சிகள், அது எந்த கட்சியா இருந்தாலும் எதையும் விட வேணாம், அந்த மனநிலைக்கு 6 மாத அவகாசம் கேட்டு அதிமுக தன்னுடைய தேர்தல் கணக்கை தொடங்கி இருக்குது. அதாவது முற்றிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டும், அதுதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கத்திற்காக புதிய புதிய திட்டங்கள், புதிய வியூகங்கள், இதெல்லாம் அதிமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நீங்க திட்டவட்டமா மறுத்த ஒரு வியூகமும் அதுல புதுசா சேர்ந்திருக்கே அப்படிங்கிறது தான் பொது கேள்வி. இப்ப நீங்க வந்து 26லயும் கிடையாது, 29லயும் பிஜேபியோட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரெக்ஷன்ல நிறைய மாற்றம் இருக்கும் இல்ல. அதாவது பாஜகவை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக வைத்த விமர்சனம் என்ன? அடிமை அதிமுகன்னு சொன்னாங்க. பாஜகவுடைய கள்ள உறவு வச்சிருக்கிறதா கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. அதை முறியடிக்கிறதுக்காக அதிமுக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாங்களா இல்லையா? தனிச்சு களங்கண்டாங்களா இல்லையா? இல்ல அதோட நிறுத்தலையா, அந்த களத்தோட நிறுத்தலையா, அடுத்த களத்துக்கும் அதுக்கு அடுத்த களத்துக்கும் சேர்த்து தானே அறிவிச்சீங்க? இல்ல, அதாவது சட்டமன்ற தேர்தல் வந்து நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்குமான தேர்தல். இது இந்த தேர்தல்ல இந்த அரசை வீழ்த்தணும், அதுதான் நோக்கம். அப்ப தனித்தன்மையான ஒரு கட்சி அதிமுக, அதிமுகவோட சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும்ன்றதுதான் எல்லாருடைய பார்வையும். அப்ப அந்த கட்சிகள் அதிமுகவை நாடி வர்றாங்களா வரலையா, அல்லது நாங்கள் அதிமுக விரும்புதா விரும்பலையாங்கிறது சொந்த கட்சியினுடைய முடிவு, அதிமுகவுடைய முடிவு. ஆனா எதையும் எதிர்கொள்ளுகின்ற அந்த பக்குவமும் மக்களுடைய அந்த ஆசையும் அதிமுகவுக்கு இருக்கு. அப்ப எந்த ஒரு கட்சியும் இவங்க வருவாங்கன்னு நாங்க அதிமுக கருதல. இன்னும் கடந்த காலங்கள்ல கதவை திறந்து காத்திருந்த கட்சிகள் தான் வரலாற்றுல இருக்கே தவிர அதிமுக கூட்டணிக்காக கையேந்தி ஏங்குகின்ற வரலாறு அதிமுகவிற்கு கிடையாது. ஆனா சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணுங்கிற நோக்கத்துல எந்த கட்சி வந்தாலும் அதோட ஒரு கூட்டணி அமைச்சு திமுகவை எதிர்ப்பு பாஜக உட்பட இல்ல, அது எந்த கட்சியின் பெயரை அதிமுக குறிப்பிடல. எந்த கட்சின்ற பெயரை நெகட்டிவ் லிஸ்ட்ல பாஜக இல்ல அப்படிங்கிறது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து புரிதலா எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, அதாவது யூகங்களுக்கு பதில் சொல்ற நிலையில அதிமுக இல்ல. அதிமுக தெளிவா சொல்றாங்க, ஒரு ரிலாக்சேஷன் ஆஃப் பொசிஷன் அடியோட மாறி இருக்குன்னு நான் சொல்லல. இப்போ வந்து பாஜகவோட கிடையவே கிடையாது அப்படிங்கிற நிலையில இருந்து அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற இன்டர்பிரட் பண்ணா சரிதானே? அதிமுக பொதுச் செயலாளர் செய்தி தளங்கள்ல என்ன சொல்றாரு? எந்த கட்சி பாஜக கீஜாக்கா இதெல்லாம் கேட்காதீங்க. அதாவது அதிமுக ஒரு வியூகம் அமைத்திருக்கிறது. அதிமுகவுடைய இசைவுகளுக்கு செயல் திட்டம். ஆனா அவரே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது என்னங்க கிடையவே கிடையாதுங்க அவங்களோட அப்படின்னு சொல்லி வந்தவர் தானே. சோ அதுல தானே மாற்றம் பார்க்க முடிகிறது. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், அது நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அதை தாண்டி ஒரு படி மேல போய் திரு செங்கோட்டையன் மோதியை பாராட்டுறார். அதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி இன்டர்பிரட் பண்ண? அதாவது ஒரு விரோத மனப்பான்மையோடு அதிமுக எந்த அரசியலையும் அணுகாது. ஒரு விரோத மனப்பான்மை, தனிப்பட்ட விரோதம், இதெல்லாம் அதிமுகவிற்கு கிடையாது. பொது நலம், மக்களுடைய பிரதமர் மோடியை திரு செங்கோட்டையன் பாராட்டினதை அதிமுக பாராட்டா பார்ப்பதா, இல்ல செங்கோட்டையன் தனிச்சேதோ செயல்படுறாருன்னு பார்ப்பதா, எப்படி அதை புரிந்துக்க? ஹவு டு வி இன்டர்பிரட்? அதாவது இல்ல அவர் வந்து ஒரு மூத்த முன்னோடி, கட்சியினுடைய புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய அன்பை பெற்றவர், கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வீரர். அவரு தன்னுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடுறது அந்த கட்சியினுடைய கருத்தா வந்து அதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? ஒரு பொது நிகழ்ச்சியில போய் நீங்களே மூத்த தலைவர் அம்மா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அது எப்படி தனிப்பட்ட கருத்தாவும்? இல்ல இல்ல, அதாவது ஒரு நீங்க ஒண்ணு செய்து என்னன்னா, ஒரு மேடை நாகரிகம் இருக்கு. அந்த மேடை நாகரிகத்துக்காக அவர் பேசி இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா கொரோனால மேடை நாகரிகத்துக்காக அதிமுக தலைவர்கள் ஸ்டாலினை பாராட்டுவாங்களா, முதலமைச்சரை பாராட்டுவாங்களா, இல்ல துணை முதலமைச்சரை பாராட்டுவாங்களா? அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச்செயலாளர் தான் சொல்லுவாங்க. கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இசைவுக்கு பிறகுதான் பாஜகவோட ஒரு ஃப்ரீக்வன்சியில இதெல்லாம் செயல்படுறாரு அப்படின்னு சில நோக்கர்களால பார்க்கப்படுது. அவங்க அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் வருது. அதெல்லாம் புறந்தள்ள முடியும்.
இல்ல அவர் எந்த பொதுத்தளத்திலையும் பாஜகவோட போறேன் அதிமுக கருத்து முரண்ன்ற எந்த பதிவுலையும் அவர் சொல்லல. அவர் தன்னுடைய சொந்த விருப்பங்களை அவர் சொல்றாரு, பேசுறாரு. இது உங்களுக்கு அப்படி ஒரு சஸ்பெஷன் அவர் மேல இல்ல? இல்ல, அதிமுக அவர் கருத்து சொல்லணும்ல. செங்கோட்டையன் சார் தன்னுடைய கருத்துக்களை பொதுத்தளத்துல வைக்கணும். அவர் மௌனமா வெளியேறிட்டு இருக்கிறாரு, பேரவையில போறாரு வர்றாரு. இதெல்லாம் அவருடைய சொந்த விருப்பம். ஓகே, எல்லாரும் சபாநாயகரை சந்திக்கிறாங்க, அவரும் சந்திக்கிறாரு. பாயிண்ட் டேக்கன். அவ்வளவுதான். பாயிண்ட் டேக்கன். கட்சி மீது திரு முஸ்தபா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பாஜக திமுக ரெண்டு பேருமே எதிரி, அரசியல் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதிமுக அதிமுக கூட்டணி வாய்ப்பு அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அதிமுக இந்த கூட்டணி வாய்ப்பை மறுக்காம பேசுது. மூத்த தலைவர் அஃப்கோர்ஸ் அதுல வேற ஆங்கிள்ஸ் இருக்கு. அவர் மோடியை பாராட்டுறார். ஒரு தாவேகாவுடைய கூட்டணி கட்சி தலைவராக இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்கணும்? என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியான் எங்கேயுமே பேசப்படவும் இல்லை. அங்கே தாவாக்காவின் தலைமையில் அது அறிவிக்கவும் இல்லை. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தாவாக்காவோட நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிகே அவர்களை நேர்காணல் எடுக்கும்போது கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்தில் தாவாக்கா தனியாக களம் காணும் என்று நிகழ்வு உங்கள்கிட்ட சொன்னார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க டிசம்பரில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஆணித்தனமாக அவர் பேச மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கூட இந்த நிலைப்பாடை கூட அவங்க பாஜகவோட நெருங்குறாங்க அப்படிங்கிறதோட கோர்ஸ் கரெக்ஷன், அதோட வெளிப்பாடு. இல்லை, நான் என்ன கேட்குறேன் சார், பாஜகவோட அதிமுக என்னைக்கு பிளவுபட்டது முதல் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கோட்டில் ஒரே மையப்புள்ளியில் ஒரே எண்ணத்தில் ஒரே எண்ணோட்டத்தில் தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொது தேர்தலில் தனியா களம் கண்டாலும் கூட எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் பாஜக ஒன்னார் தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செங்கோட்டன் பேசுறது கடந்த காலத்தில் எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார், சிவி சண்முகம் பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? நான் திமுகவை தவிர நான் யார் வேணாலும் கூட்டணி வைப்பேன்னு சொன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். அந்த அம்மா சொன்னாங்களா இல்லையா? நான் வாழ்ற வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இஸ்லாமிய மாநாட்டில் பேசினாங்களா இல்லையா? சீரணி அரங்கத்தில் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி போன்ற மாநாடுல நாங்கள் பாஜகவோட தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்கும் போது ஏங்க நீங்கள் என்ன திருப்பி அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? எனக்கும் பாஜக என்ன சம்பந்தம்? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அடிக்கிறாரா இல்லையா? பாஜக எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி, ஒருபோதும் நாங்கள் பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஜகவின் சித்தாந்தம் பாஜகவின் மதவாத அரசியலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் பேசுறா இல்லையா? அவங்க நடத்தக்கூடிய மாநாட்டில் பேசுறாங்களா இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதவாதம் தலைவிரித்து ஆடுது, அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். பாஜக என்ற ஒரு கோட்பாடு நம்ம எதிர்க்கணும், தீய சக்தியான திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன் சார், அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஒரு வார்த்தையை சொல்றாரு சார். கரப்ஷன் அதிமுக பண்ணலையா? எப்படி சார் கரப்ஷனா நாங்க அதிமுக புரிஞ்சுக்கணும். அதிமுக கரப்ஷன் பண்ணலையா? முட்டையில கரப்ஷன் பண்ணலையா? பருப்புல கலெக்ஷன் பண்ணலையா? எல்இடில கலெக்ஷன் பண்ணலையா? கார்ல கலெக்ஷன் பண்ணலையா? தாஜ்மஹல்ல கலெக்ஷன் பண்ணலையா? சொன்னீங்களா? சார் குட்கால கலெக்ஷன் பண்ண இவ்வளவும் பண்ணிட்டு ஏங்க அதிமுக ஊழல்லையே தலைவிரித்து ஆடக்கூடிய இயக்கமா இருந்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது பூனைக்குட்டி மணி கட்டுற மாதிரி பூனை வெளியில வந்துட்டு இருக்குது. டாஸ்மாக் கரப்ஷன், எல்லா கரப்ஷன் சொல்லி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க, ஊழலுக்கு தலைவிரித்து ஆடுது. அதுதான் அந்த மாநாட்டில் பேசப்படுது. அப்ப ரெண்டுமே ஒரே கோடு தானே. அதிமுகவும் கரப்ஷன், திமுகவும் கரப்ஷன். இதுக்கு ஒரு மாற்று சக்தியாக மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் வராரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரே ஒரு இந்த இடத்துல நான் தடுத்து நிறுத்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த விவாதத்தில் இவ்வளவு காரமா தாவேகாவுக்காக பேச வந்த ஒரு நபர் அதிமுகவை அட்டாக் பண்ணதில்லை. இந்த விருந்தினர்கள்லாம் அடிக்கடி விவாதத்துக்கு தொடர்ந்து வர்றவங்க தான். நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 5-6 மாசமா பார்த்துட்டு இருந்தா அதிமுக தாவேகா அதிகம் விமர்சிக்காதனால தான் இந்த கேள்விகள் வந்தது. இப்போ நான் ஏன் ஒரு பிரேக் எடுத்தேன்னா, நீங்க ஒருவேளை மாற்றிக்க கூடும், ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பேசிட்டோமோ, நம்ம அதிமுகவோட பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு மனம் மாறி கொஞ்சம். டு யூ வாண்ட் டு வாக் பேக் யுவர் கமெண்ட்ஸ்? நீங்கள் ஏதோ கூட்டணி அமைச்சு கொடுக்குற மாதிரி பேசுறீங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா சார், இது கருத்து பின்வாங்க. நீங்கள் அவங்களோட கோட்பாடே அதான். இது பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் இதுக்காகவே உட்காந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவை திணிக்கிறாங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசக்கூடியவர்களே திணிக்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள் போடுறவங்களே திணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியே இல்லைல்ல. எனக்கும் அங்கே இருக்கிற சோர்ஸ் தெரியும்ல. நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு, நாங்கள் 40 சீட்டு வாங்கிட்டு போகிற ஆள் கிடையாதுன்றார். இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அந்த
அதுக்காக வரல சார். நான் கேட்குறேன் சார், தாவாகா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே வந்திருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்க சார், நான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு கீழே யார் வராங்களோ நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்களே. நீங்கள் புரியுதா உங்களுக்கு? ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறாங்களே. அந்த மாநாட்டில் வந்து தொடர்ச்சியாக 62 வாரம் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக ஓரமாக இருக்கு, நாங்க தான் கேட்கக்கூடிய மையப்புள்ளியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க. விஜய் போர்த்தபிள் தான் இருக்கிறாரு. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எப்படி அதிமுக தனியாக திமுக தனியாக களத்தில் நின்னா 20% வாக்கு வச்சிருக்கிறோம், தாங்களும் 20% வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எங்களை ஏத்துக்குவாங்க. நான் கேட்கிறேன் சார், அண்ணா திமுக வந்து விசிகே, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி இவங்களெல்லாம் பிரிச்சா திமுக வாக்கு வங்கி எவ்வளோ? அம்மா இருக்கும்போது வாக்கு வங்கி எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு எடப்பாடி இருக்கும்போது வாக்கு வங்கி எவ்வளோ இருக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கியில பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில விஜய் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் மாத்தி வாக்களிச்சு மக்கள் ஏமாந்துட்டாங்க சார். ஹோல்ட் யுவர் தாட்ஸ். இது வரைக்கும் உங்களுடைய கருத்து சுருக்கமா நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? தாவேகா தனித்து போட்டி, நீங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ். அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் தான் பார்க்குறோம், ரெண்டுத்தையும் கரப்ட் ஃபோர்ஸாக தான் பார்க்குறோம், நாங்கள் அவங்களுக்கு ஜூனியர் பார்ட்னர்லாம் இல்லை. இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே தாவேகா ஜூனியர் பார்ட்னர் கிடையாது, மேஜர் பார்ட்னர். தாவேகாக்கு விஜய் என்றவர் ஆலமரத்து நனல்ல யார் வந்தாலும் அதான் சொல்றாரு சார் மாநாட்டிலேயே வந்து, நீங்க கூட்டணியில் வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு. நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த மாதிரி வந்து விவாதம் கொண்டு போறதே வந்து தவறான விஷயம் நான் பார்க்குறேன். இன்னைக்கு சார் கேட்கிறேன் சார், விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் வந்துட்டார், விவசாய பிரச்சனையை சந்திக்கிறார், மீனவர் பிரச்சனையை சந்திக்கிறார், இஸ்லாமியர்களை கூப்பிட்டு இஃப்தியார் நோன்பு வைக்கிறார். இதை வந்து பாத்தீங்கன்னா திமுக விமர்சிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க பேசுங்க சார். இன்னைக்கு முஸ்லிம்களை பார்த்து எச்எஸ்ஓன்னு பேசுறாப்ல திமுக தலைமை கழக பேச்ச, அதுக்கு நீங்க விவாதத்தை எடுத்துக்கணும். என்ன முஸ்லிம்களின் பாதுகாவலர் சொல்றாங்களே திமுக, ஹெச் ராஜா வந்து ராம ஜென்ம பூமியா மாறும் சொல்லிட்டு சாஃப்ட்காரனா இருக்காங்களே, பிஜேபிக்கு பி டீமா இருக்காங்களே திமுக, அந்த திமுகவின் அஜெண்டாவை இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக எனக்கு கொள்கை ரீதியான எதிரி, திமுக தமிழக அரசியல் களத்தில் நம்ம புறக்கணிக்க வேண்டும். வாட் இஸ் ஏடிஎம்கே? என்ன சொல்றேன், கரப்ஷன் வந்தாலே என்ன ஆக போகுது? இன்னைக்கு ஏடிஎம்கேவோட நிலை என்ன? ஏடிஎம்கே மக்கள் புரட்சி நிற்கிறாங்க சார். 8 வாட்டி ஏறுதல் எடப்பாடி பழனிசாமி அவர் முகத்தை பயன்படுத்தி தோத்திருக்கிறார். ஓகே, ரொம்ப சுருக்கமா நான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட பதில் வாங்கினது ரொம்ப சுருக்கமா. அதாவது இவர் சொன்னார், விஜய் வந்து மீனவர் பிரச்சனையை பார்க்கிறார், அந்த பிரச்சனையை பார்க்கிறார், எந்த படத்துல பார்க்கிறாரு? ஏதாவது ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காரு, நீங்க பாத்துக்க மாட்டீங்க சார். சார் நீங்க இவ்வளவு ஹை டோன்ல இவ்வளவு பேசின போது நீட்ல இறந்த மாணவியை போய் சந்திச்சிருக்காரு. ஏதோ அரசியல பார்க்காத மாதிரி இன்னைக்கு தான் புதுசா அரசியல் இறங்குற மாதிரி நீங்க எதை சார் வந்து விஜய் மீது பின்பம் கட்டிட்டு இருக்கீங்க? பரஸ்பர விமர்சனங்கள் இருக்கு. நம்ம இது தலைப்புக்குள்ள வந்துருவோம். இதுல அவருடைய நிலைப்பாடு மாற்றத்துல நிலைப்பாடு மாறதா பாக்குறீங்களா? பார்க்கலையா? படத்துல செஞ்சாரு, ஏன் களத்துல செஞ்சத பத்தி பேசுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அதிமுக நீங்க அதிமுக உள்கட்சி பிரச்சனையை தீர்க்கவே நேரம் இல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. நீங்க விஜய் அவர்கள் எதிர்கட்சியா பேசிட்டு இருக்கிறார். திரு ஸ்ரீனிவாசன், இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் முறையா விஜய் தரப்புல இருந்து நம்ம கேட்கிறோம். அவங்க அவரோட தோழமையில இருக்கிறவர் தான். எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. உங்களுக்கு இருக்கா அப்படி? இல்ல, அதாவது இப்ப நம்ம நண்பர் தாவேகாவினுடைய சார்பா பேசுறாருல முஸ்தபா, அவர் வந்து அந்த பழைய அந்த வடிவத்திலிருந்து இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதிமுகவுடைய கருத்தை வந்து எப்படி விமர்சிக்க போகிறாருங்கிறது இன்னும் தெரியல. அவர் வெளிப்படுத்தவும் இல்லை. அவரு திமுகவை எதிர்க்கிறார், அவ்வளவுதான் பிரச்சனை. ரெண்டாவது, ஒரு தேர்தல் கூட்டணிங்கிறது அவசர கோலத்துல அள்ளி தெளிச்சு கட்டுறது இல்ல. எந்த தொகுதி யாருக்கு சாதகம், யாருனால எந்த பிரச்சனை, சலசலப்பு, சங்கடம் எதுவும் வராம தான் ஒரு ஆளுமை உள்ள ஒரு கட்சி முடிவெடுக்கும் கூட்டணி சம்பந்தமா. ஒரு நிர்பந்தமா ஒரு வரக்கூடிய ஒரு ஃபீலரா நீங்க பார்க்கல. அவர் திரு விஜயோட பிரயாணிக்கிறவர், இப்ப இந்த இஃப்தார் நோன்பு எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவரோட பிரயாணிக்கிறவர். சோ அங்க திரு பிரசாந்த் கிஷோர் தனித்துங்கிறாரு, இப்ப கடுமையா விமர்சனம் செய்யறாரு. இதெல்லாம் பொருள் போய்ந்துதான் நம்ம பார்க்க முடியாதா சார்? விஜய் போய் தான் அதிமுக பார்த்தாங்க, பரவாயில்ல, செய்தி பரவாயில்ல, யார் போய் பார்த்தா சொல்லுங்க. கூட்டணி இந்த மாதிரி விஷயம் அப்படியா இல்ல, இவங்க தான் பழனிசாமி அண்ணன் இந்த மாதிரி விஷயத்துல சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த இடத்துல அதை சொல்லுங்க. நீங்க
அதிகமா தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சது மார்டின் ஆதவர்ஜுனா குடும்பம். நீங்க ஆதவர்ஜுனா பக்கத்துல வச்சுக்கிட்டு கரப்ஷனை பத்தி பேசுற யோகியதை விஜய்க்கு கிடையாது. நீங்க ஆதவர்ஜுனா பக்கத்துல இருக்கும்போது அண்ணாதிமுக கொள்ளை அடிச்ச விஷயத்தை பேசுறீங்க. உங்களுக்கு யோகிதை இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்க உங்களுக்கு தகுதி இருக்கா? அதிமுக ஒரு கரப்ஷன் பார்ட்டி, அதிமுக கொள்ளை அடிக்கிற பார்ட்டி, திமுக கரப்ஷன் பார்ட்டி சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? பாருங்க, கேசிபி கொந்தளிக்கிறாரு, ஸ்ரீனிவாசன் சிரிச்சிட்டு இருக்காரு. இது தனியா பேசுறாரு நினைக்கிறீங்களோ? இல்ல, அதாவது சார் இவங்க ஒரு பெரிய கொள்ளக்கூட தலைவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு வார்த்தைகள் சார், அதாவது சார் ஒரு இளவேனில் கவிஞர் ஒருத்தர் ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். அதாவது இன்றைய முதல்வரை திரையரங்குகளை போய் தேடுகிறார்கள்னு அந்த கவிதை எழுதியிருப்பார். அதாவது நேற்று நடிகர் இன்று தலைவர் நாளை முதல்வர்ன்றது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தோட திரைப்படத்திலிருந்து முதலமைச்சர் வர்ற காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இவங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு புதுசா வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் முதல்ல மக்களை திரட்டுங்க சார், மக்களை திரட்டுங்க, மக்களுக்கான அந்த பணிகளை நிறைய செய்யுங்க. நீங்க மக்கள் ஏத்துக்கல சார், எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல, புறக்கணிச்சிருக்காங்க, சொந்த வார்டுல புறக்கணிச்சிருக்காங்க, இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க, பாராளுமன்ற தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க, பொது தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க. முதல் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரிய போர்ஸா இருக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பம்பிட்டு இருக்கிறாரு. எல்லாமே ப்ளீஸ் திமுக என்ன சொல்லிச்சு? கரப்ஷன் பண்றவங்க எல்லாம் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைட்ல போலீஸ் பூத் மாதிரி கோட்டை போட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிச்சா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எல்லா நேரத்திலும் பேச. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக நியாயம் இல்ல எல்லா மக்கள் எல்லா நேரத்திலும் பேசுறீங்க. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க சார்? உங்க நேரத்துல நெறியாளர் அவர் பேசுறது நெறியாளர் அவரை கட்டுப்படுத்துங்க. என்னுடைய நேரத்தை அவர் எடுத்துக்கிறார். உண்மைதான், நீங்க சொல்றது சரி. ஸ்ரீனிவாசன் கோ அஹெட். தயவு செய்து கட்டுப்படுத்துங்க. அதாவதுங்க இவங்க களத்துக்கே வரல பின்ன பாலே அவங்க கையில எடுக்கல. பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே இவங்க வந்து முதலமைச்சர் கனவுன்றதெல்லாம் சாத்தியமா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அதிமுக தொடர் தோல்வின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. திமுகன்ற ஒரு தீய சக்தியை எதிர்க்கிறப்ப அதோடைய பொய் பிரச்சாரம் இவ்வளவையும் கடந்த அதிமுக இன்றைக்கு சார் நீங்க வந்து தோற்கிறதுனால ஒரு கட்சி வந்து வீழ்ந்துராது. அதுதான் வெற்றி படிக்கட்டு. அதிமுகவுக்கு கிடைக்காத சோதனைகளும் இல்ல, தோல்வியும் இல்ல. இன்னைக்கு மீண்டும் எந்திரிச்சு இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கோம்னா அதிமுக உழைப்பு. நீங்க இன்னும் மக்கள் பிரச்சனைக்கு நீங்க கையில எடுத்து வரல. இன்னும் பொது வாழ்க்கையில ஒரு குழந்தை சார தேவைக்கான்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து உடனே முதலமைச்சர் கனவு, உடனே சார் இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் தான் சார் பிரபலம் தமிழ்நாட்டுல. அவங்க இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம் நினைச்சீங்களா குழந்தை என்ன? ஆனா அவங்க தலைமைன்னு நினைக்கிறாங்களோ, அதனால வர முரண்பாடாது சார். இன்றைக்கு வந்து எந்த சின்னமும் பிரபலம் இல்ல மக்கள்கிட்ட. இரட்டை இலை மட்டும்தான் பிரபலம். இன்னைக்கு அதிமுக மட்டும்தான் மக்கள்கிட்ட பிரசித்தி பெற்ற ஒரு இயக்கம், ஒரு வரலாற்று சிறப்பெற்ற இயக்கம். அந்த இயக்கத்து மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்ப பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி இந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்துற கட்சிகள், அந்த சிந்திக்கிற அந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட ஒரு இயக்கத்தை வந்து வீழ்த்தலாம். நீங்க வந்து எதுவுமே இல்ல. மக்கள் இன்ன வரையும் மக்கள் உங்களுக்கு என்ன சார் இன்ன வரையும் வாக்கு சதவீதத்தை என்ன நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்க? அவர் அக்கறை ரொம்ப நியாயம் இல்ல. 20 செகண்ட்ஸ் அப்புறம் மற்றவங்கள்ட்ட போணும். ரொம்ப சுருக்கம். அது திருகேசிபி ரொம்ப சுருக்கம் சார். என்ன கேக்குறேன், பொது தேர்தல் எங்கள் இலக்கு 2026 பொது தேர்தல் சந்திக்க போறோம். மக்கள் வரவேற்கு நான் கேக்குறேன் சார். எடப்பாடி பழனிசாமி ரெட்டையிலை வச்சிருக்காருல்ல, அதிமுக வச்சிருக்காருல்ல, ஜெயலலிதா மாதிரி நான் தான், எம்ஜிஆர் மாதிரி நான் தான் சொல்றாருல. ஜெயலலிதா தொடர்ச்சி 8 தேர்தல தோக்கல சார், எம்ஜிஆர் தொடர்ச்சி 8 தேர்தல தோக்கல. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், இது எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அதிமுக சின்னம் இருக்கிறவங்க அதிமுக இது நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக சின்னம் பொது தேர்தலில் 3வது இடம் தள்ளப்பட்டது. பலாப்பழம் 2வது வந்தது, இரட்டை இலை பின்னாடி போனது. பார்க்க தானே செஞ்சோம். குக்கர் 2வது வந்தது, இரட்டை இலை பின்னாடி போனது. அதிமுகவை உள்ள யாரு? அதிமுகவை எங்க இருக்க? இன்னும் சார் அதிமுக நிர்வாகம் இருக்கா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் சார் அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, சசிகலா அம்மா அதிமுக, எடப்பாடி அதிமுக. இந்த அதிமுகலயே ஒரு நிலை இல்லை. அதிமுக திமுக விழுத்தணும் என்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல. ஸ்ரீனிவாசன் மக்கள் ஏத்துக்குவாங்க. ஸ்ரீனிவாசன் 20 செகண்ட்ஸ் சார். நாடாளுமன்ற உங்களோட விரிவா வரணும் சார். நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தனித்தன்மையோடு அதிமுக களம் காணுது. அப்ப துரோகமும் சதியும் வந்து தமிழ்நாட்டு வாக்குகள்ல வந்து அதிமுக வாக்குகளை வந்து களை எடுக்கிறாங்க, பறிக்கிறாங்க. திட்டமிட்டு ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்படுது. இருந்தாலும் அதிமுக தனக்குன்ற ஒரு இடத்தை வந்து வாக்குகள்ல பெற்று அறுவடை பண்ணிருக்கிறாங்க.
அது அதாவதுங்க அது நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வாக்கு வங்கி எவ்வளவு விழுக்காடு இழந்திருக்காங்க எடப்பாடி சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. அதாவதுங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆஃப்டர் தி பிரேக் உங்கள்ட்ட நினைக்கிறேன். இல்ல சட்டப்பேரவை தேர்தல்ல நீங்க உங்களுடைய நிலை என்ன? சட்டப்பேரவை தேர்தல் நீங்க தனியா நிக்க போறீங்களா? அதையும் சொல்லுங்க. விஜய் மக்களை எதிர்பார்க்கிறாங்க. விஜய் மக்கள் பிரச்சனையை கலங்காகிறார். இந்த ஒரு வருஷம் காலத்துல மக்களை சந்திக்க போறார், நீதியை கேட்பார். திமுக அரசு ஒண்ணும் பண்ணல, அதிமுக அரசு ஒண்ணும் பண்ணல. உங்களை விவசாயிகளை ஏமாத்தி இருக்காங்க, பாட்டாளிகளை ஏமாத்தி இருக்காங்க, மாணவர்களை ஏமாத்தி இருக்காங்க. டாஸ்மார்க்க மூணுனாங்க, மூணுல இவ்வளவு விஷயத்தை மக்களை கேட்பாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க சார். ரெண்டு பேரும் கரப்ஷன். அப்ப மக்கள் புது வரவை ஏத்துக்கிறாங்களே. எவ்வளவு நாள் தான் மக்கள் மாத்தி மாத்தி வாக்களிச்சிட்டு இருப்பாங்க? விஜயம் அவர்கள் அதே கோட்பாடு தானே. நான் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, பொது வாழ்க்கையில அர்ப்பணிப்பு தன்மையோட அதிமுக இயக்கம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்குது. மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அதிமுக கொடுத்திருக்குது. அதனால மக்கள் வந்து அதிமுக அங்கீகரிக்கிறாங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் திரு கேசிபி குமார் டீம் போலாம். ஓகே போலாம். நான் அதிமுகல கூட்டணி வாய்ப்புகளை பத்தி பேசும்போது திரு பழனிசாமி அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள், திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறார். அதோட இன்டர்பிரிட்டேஷன் அது பாஜகவும் இருக்கலாம், தாவேக்காவும் இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வரலாம். இல்லை பாஜகவோட அவங்க நெருங்குறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்டும் அதிமுகவில் இருக்குன்னு பார்க்குறதா? இல்லை, அதிமுகவில் 3 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மீதம் இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வது நல்லது. அது சுயநலமாக கூட இருக்கலாம். மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், எல்லோருமே பெரும்பான்மையானவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயோடு நம்ம கூட்டணி செல்லலாம் என்கிறதுல இருக்காரு. விஜய் எங்கேயுமே இங்க வெளிப்படுத்தலையா? இந்த மாதிரி ஒரு 2 முறை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். ஒருவேளை அதுக்கு மேல நம்ம சொன்னா நல்லா இருக்காது. ஒருவேளை இவர் கூட்டணி கட்சி தலைவர் என்கிறதுனால வந்து அவருக்கு அது தெரியப்படுத்தாம இருக்கலாம். இப்ப இவர் சொல்லுகிற கருத்துக்களை தாவேகா கட்சியிலிருந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேசினாங்கன்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கலாம். நான் அறிந்தவரை 2 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து விஜயோட பேசியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு முரண்டு பிடிப்பதற்கும் காரணம் விஜயோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு கூட்டணி அமைந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று பாஜக நிச்சயமாக அவர்கள் நினைப்பார்கள். அதற்கு உண்டான முயற்சிகள்ல இருப்பாங்க. அதிமுக இருக்கிற மற்றவர்கள் பாஜகவோடு பின்னாடி பாஜக இருக்கும். அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கிறதுனா, நீங்க எல்லா கட்சியும் ஒன்றுபடுத்துங்க. விஜயும் எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு த்ரெட், இன்றைக்கு இல்லைனாலும் எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாகத்தான் அவர் நிற்பார். இப்ப இன்றைக்கு இவர் சொல்வதை நாளை விஜயே சொல்லலாம். அடுத்து பாஜகவும் எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு ஒரு த்ரெட். அப்ப இந்த 2 பேராலும் அதிமுகவுக்கு எதிர்கால ஆபத்துகள் வந்து இருக்கு. அப்ப கட்சியை ஒற்றுமைப்படுத்தி நல்ல கூட்டணியை அதிமுகவே தனிப்பட்ட முறையில் விஜயும் இல்லாம பாஜகவும் இல்லாம திமுகவை எதிர்க்கிற வல்லமை உள்ள அதிமுக, அது உசிதமா? நிச்சயமாக விஜயம் வேணாம், பிஜேபி வேணாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் வேணும். ஒன்றுபட்ட அதிமுகவால் அது சாத்தியம். அதை செய்ய வேண்டும்ங்கிறதா அதிமுக தொண்டர்கள். நீங்க எல்லாம் வந்து பிஜேபியும் வேணாம், விஜயும் வேண்டாம், ஒரு தனி கூட்டணி கட்டணும்னு நீங்க எல்லாம் கருதுறீங்க வெளியில இருந்து. அதிமுக 2 ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் இருக்கு. ஒன்னு விஜயோட சேரலாம் அப்படின்னு, இன்னொன்னு வந்து பாஜக. ஓகே ஃபைன். இவங்க போய் அங்க சேர்றது இல்ல கூட்டணி. அதிமுக விஜய கூட்டணியில சேர்த்துக்கலாம் அல்லது பாஜகவை பிரைமரி ஃபோர்ஸ். அதிமுக தான் பிரைமரி ஃபோர்ஸ். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. விஜய் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாரு? இல்ல, ஒருவேளை தேர்தலுக்கு முன்னால அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு 2 அணிகளாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில பிரைமரி ஃபோர்ஸா விஜய் அங்க கூட்டணி சேரலாம், இங்க ஒரு தலைமையில
பாஜக கூட்டணி அவரும் சேரலாம். பிளவுங்கிறாரு, நீங்களும் பிளவுங்கிறீங்க. அதுக்கு ஏதாவது முயற்சி இருக்கா? நிச்சயமாக விஜயோடு கூட்டணி என்பதை பாஜக அனுமதிக்காது. அப்ப பிளவு உறுதி. அப்ப பாஜக அதை விடமாட்டாங்க. சின்னத்தை முடக்குவாங்க, தலைமை மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமியே பிஜேபி கூட்டணியை ஏற்று வந்தாலும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த மாட்டாங்க. அதிமுக தான் பாஜக ஏற்றுக்கொள்ளாது. அப்ப என்டிஏ தலைமையில நீங்க பல அவர்களது வாதங்களை பாருங்க. என்டிஏ உள்ள கூட்டணி ஆட்சி என்பதுதான் திரு அமித்ஷா சொல்லியிருக்கார், அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அது அதிமுக ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஏத்துக்கிட்டாலும் அவரோட தலைமையில இயங்காது. உங்க நிலைப்பாடு உங்களோட சொந்த நிலைப்பாடா இல்ல டியூ ரிஃப்ளெக்ட் தட் ஆஃப் நினைக்கிறேன் சார். நீங்க பாத்தீங்கன்னா சுருக்குமா நம்ம மத்தவங்க பழனிசாமி அண்ணனும் கேட்டீங்கன்னா அவர் சொல்ற கருத்து அவரோட சொந்த கருத்து. அவர் பாத்தீங்கன்னா வெளியில தான் பேசுறாரு. சீனிவாசன் அண்ணனும் அவர் வெளியில தான் பேசுறாரு. வலதுசாரியான்னு சொல்லக்கூடியவர் அவரும் பாஜக அரசு வெளியில தான் பேசுறாரு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா இதுல நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் எடுத்து தான் பேசுவோம். அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாயிருக்கு. அவங்க தனியாக அரசியல் கலங்கன போறாங்கன்றது வந்து 1000% உண்மை. இதுக்கு அதை சொல்றேன். இதுக்கு அவங்க தலைமையில் ஆமா ஜூனியர் பார்ட்னரா யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் திமுகவையும் சீனியர் பார்ட்னர் விஜய் தான். கண்டிப்பாக அவர்தான் பார்ட்னர், அவர்தான் களத்தில் நிற்பார். அவர் கேக்குறேன் சார், எடப்பாடி பழனிசாமி மூஞ்ச காமிச்சு எத்தனை தேர்தலை ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை தேர்தலை ஜெயிக்க போறாங்க, எத்தனை தேர்தலை ஜெயிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க. கடந்து ஆனா வந்து விஜய் அவர்கள் முகத்தை காமிச்சுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய போர்ஸா இருக்கு, மக்களோட சக்தி இருக்கு, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க இந்த மைய கோட்டில் எடப்பாடி பழனிசாமி போர்ஸ் இல்ல, விஜய் அவர்கள் தான் போர்ஸ் என்பதை உறுதி பண்றாங்க. அதாவது இப்போ தாவேகா வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. ஒரு சினிமாவில் நடிச்சிட்டதுனால ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டதால அடுத்த உடனே சொல்லிட்டீங்க சார். சார் விஜய் வந்து சார் நியாயம் இல்ல லெட் ஆஃப் மைக் சார் 2026 சார் இந்த விவாதத்துல 60% நீங்க பேசினா சரியா சொல்லிட்டீங்கல்ல. கொஞ்சம் அதாவது அது அன்டெஸ்டட் பார்ட்டி, அது எல்லாத்துக்கும் தெரியும். வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடலாங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இருங்க ரன்னிங் கமாண்ட் வேண்டாம் சார். நீங்கள் பேசும்போது நாங்கள் யாராவது பேசணுமா அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், எங்களோட யார் வராங்களோ அவங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கலாம்னு சொன்னார். அதுக்கு எடப்பாடி ஒரு ஆசை, அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை, நம்ம போய் பேசணும்னா ஒர்க் அவுட் ஆயிரும்னு அவர் நினைக்கிறார். ஹையர் ப்ராபபிலிட்டி அதிமுக விஜய் கூட்டணிக்கா இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கா? இல்லை பிஜேபி கூட்டணி வந்து கூட்டணி அமைச்சு தான் இன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் தெளிவாக சொல்லுங்க. ஆமாம், அதாவது திமுக வந்து கூட்டணி இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. அதே தான் அதிமுக தனி கட்சியாக இருந்து ஜெயித்து வந்தது உண்டு. 35 ஆண்டு காலம் இருந்தது. ஹையர் ப்ராபபிலிட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கா அதிமுக தாவிக கூட்டணிக்கா? இல்லை அது சொல்ல முடியாது. நம்ம இப்போ இப்படி தான் இருக்கணும். நான் பொய் சொல்கிறதுக்கோ அல்லது மிகப்படுத்தி பேசுகிறதுக்கோ நான் தயாராக இல்லை. இது கள நிலவரம் என்னன்னா, கள நிலவரம் கேசிபி சொன்னது பாஜக இதுக்கு கேசிபி சொன்னதை 100க்கு 100% நான் ஒத்துக்கிறேன். கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியை தவிர பாக்கி அத்தனை பேரும் கட்சி ஒன்றா இணையணும், பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். இதுதான் இது. பிஜேபியும் அதைத்தான் அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறது. ஒன்றா இணைஞ்சா எங்களோட வாங்க, நம்ம கூட்டணி வச்சுக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் வந்து தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. யார் கேப்டன்ங்கிற சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலுக்கு இவங்களால முடிவை காண முடியாது. 10 செகண்ட்ஸ் கேசிபி ஸ்ரீனிவாசன் ரொம்ப சுருக்கமா. அதாவது எடப்பாடி பழனிசாமி அந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இவர் நண்பர் பேசுற பொழுது அந்த மூஞ்சிக்கெல்லாம் அது மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. சபை நாகரிக வேணும். மூஞ்சியை வச்சு தான் வாக்கு சேகரிச்சாங்க சொல்லுங்க சார். ஆமா, அது ரசகுறைவான வார்த்தை சார். எடப்பாடி பழனிசாமி அவர் பேச விடுங்க சார். சார் நான் தவறா பேசலையே சார். நான் என்ன ஒரு தவறு நீங்க மட்டும் தான் பேசுறீங்க சார். எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி நியாயம் இல்ல சார், நியாயம் இல்ல. ஃபைன். அதாவது அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். விஜய்
கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு கூட சார் புது வார்த்தைக்கு பாருங்க டைம் இல்ல தேங்க்யூ இடைத்தேர்தலில் கூட அவர் தேர்தல் தேங்க்யூ நன்றி வணக்கம் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் நன்றி வணக்கம்